ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய ருசியில் புளியோதரை பொடி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில் தனியாக எடுத்துருக்குறேன். இது ஆயிலே சேர்க்க மாட்டாங்கப்பா எங்கள் அம்மா. ஆயில் சேர்த்து இந்த பொடியை வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா பொடி சீக்கிரமாக ஒரு மாதிரி மக்குன வாசனை வந்துடும். அதனால் ஆயில் சேர்க்காம தான் வறுக்கணும். அவ்வளோதான். இது வறுப்பட்டது போதும். நிறம் மாறி இருக்குது பாருங்கள். எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடணும். இப்போ அடுத்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதையும் கருக விடாமல் நம்ம கையை எடுக்காமல் இருக்கணும். அப்போ தான் கருகாது. இப்போது கையை எடுக்காமல் இருக்கிறதுனால கடலைப்பருப்பு ஒரே மாதிரி வறுப்பட்டுருக்கணும் எல்லா இதுவும். அவ்வளோதான். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி போட்டு அதை பொரியிற வைக்கணும். பொரியிற மாதிரி வறுத்து எடுக்கணும். ஆயில் இல்லாமல் இருக்கிறதுனால எதையுமே கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள் அக்கா எந்த மெத்தட் வறுத்துருக்கேன்னு. இதை எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ அடுத்து 2 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது தான். சும்மா சூடு பண்ணி எடுக்கிறேன் அக்கா லைட்டாக. இது வெளியே வாங்கினது கிடையாது. பச்சை வேர்க்கடலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கி அக்கா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சட்னி அரைக்கிறதுக்கு எதுக்காவது. இதை அப்படி லைட்டாக சூடு பண்ணி தான் எடுக்கணும். இது சூடு பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அக்கா 11 காஞ்ச மிளகா போடுறேன். இந்த பொடிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக. நீங்கள் கம்மி பண்ணணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது 11 காஞ்ச மிளகா. இந்த நீட்டு மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். குண்டு வத்தல் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது எனக்கு கரெக்டான காரம். எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் அந்த புளி சாதம் நம்ம தாளிக்கும் போது வாசனைக்காக 2-3 வத்தல் கிள்ளி தாளிக்க தான் செய்யணும். இது அப்படியே கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வத்தலும் வறுபட்டது போதும். இங்கே பாருங்கள் லைட்டாக வறுத்தாலே போதும். அந்த லைட்டாக நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இதை பிளேட்டுக்கு எடுத்துருவோம். இப்போ லாஸ்ட்டாக இதை போட்டால் தான் புளி சாதமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ என்ன பெருங்காயம் எத்தனை பீஸ் வச்சுருக்கேன் பாருங்க அக்கா. இது கட்டி பெருங்காயம் தான் வறுத்து போட்டணும். அதான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அக்கா கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது தூள் பெருங்காயத்தையும் லைட்டாக சட்டியில் போட்டு பரட்டிக்கோங்க. நான் இது நல்லா பொரியிற வரைக்கும் பரட்டணும். இந்த பெருங்காயம் சூடு ஏறணுன்னா புசுன்னு பிசின் மாதிரி வரும். நம்ம நல்லா அழுத்தி விட்டு பரட்டி மொறுன்னு ஆற வரைக்கும் வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் வறுபடணும். அவ்வளோதான். இப்போ பெருங்காயம் மொறுன்னு வறுபட்டுருச்சு. நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு வச்சிடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபேனில் ஆற விட்டுட்டு வரேன் அக்கா. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொஞ்சம் குறப்பாக சுற்றிக்கணும். எங்கள் அம்மாவின் ருசியில் அம்மா மெத்தடில் இந்த புளியோதரை பொடி ரெடி பண்ணிட்டு இந்த பாருங்கள். இந்த அளவு அரைச்சா போதும். அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலோ நம்ம பிளாஸ்டிக் டப்பர் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறிடுச்சு. அக்கா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது நம்ம ஒரு 2 பேருக்கு ஒரு அளவுக்கு அரிசியில் நம்ம புளியோதரை செய்கிறோன்னா இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டிங்கன்னா போதும். இந்த அளவு ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டு பேருக்கு வாசனைக்கு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலையும் தாளித்தா போதும். இதில் பெருங்காயம்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடி ரெடி பண்ணி பார்த்துட்டு அப்பா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. இது ரதியக்கா அம்மா ஸ்டைலில் ருசி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.